முருகப்பெருமானுக்கான ஸ்தலம் இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி மலை. அதாவது சுவாமி மலையில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கந்த புராணத்தில் நம்ம பார்த்துருப்போம். பிரம்மதேவர்கிட்ட வந்து முருகப்பெருமான் வந்து ஓம் மந்திரத்துக்கான தாற்பயம் வந்து அவர் கேட்பார். அப்போ அவருக்கு சொல்ல தெரியாது, அவரை சிறையில் வச்சிருவார். அப்போ அதுக்கப்புறம் வந்து படைக்கும் தொழிலை வந்து முருகப்பெருமான் வந்து பண்ண ஆரம்பிப்பார். அப்போ சிவபெருமான் போய் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாம் அவருக்கு தெரியும், இது அவருடைய திருவிளையாடல். அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிவபெருமான், நீ எனக்கு சொல்லு, அதனுடைய ஓம் எனும் மந்திரத்துடைய அந்த தாற்பயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கை கட்டி வாய் பொத்தி சீடனாக அமருங்கள், நான் குருவாக உங்களுக்கு வந்து அதை வந்து போதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நம்ம சுவாமி மலையில் நடந்தது. சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் வந்து குருவாக இருந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கான பொருள் கூறிய நாள் வந்து இந்த மாசி மகம். அதனால ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுவாமி மலையில்